முதல்ல இல்லத்தரசி திட்டம். ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான். எப்படி? ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? எவ்வளவு? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் புதுசா வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட வாங்கிக்கலாம். என்னென்ன பொருள்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இன்னொரு சொல்லட்டுமா? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. தாய்மாரெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இந்நேரம். எங்க பார்த்தா அதான் டிஸ்கஷன். என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் என் காதுக்கு வருது. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு, மிக்சரு, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதை எதை வாங்கலாம்னு இப்போவே பெண்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்ப தலைவிகளோட வீட்டு வேலை சுமையை குறைக்கணும். அதுக்காக தான் இந்த திட்டம். நீங்க ஒரு தாய்மார்கள் இருக்கீங்க, ஒரு புடவை வாங்குறதுக்கு கடைக்கு போறீங்க. கடைக்கு போய் இந்த புடவை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. நல்ல கலரா, இது நமக்கு மேட்ச் ஆகுமா, சாயம் போகுமா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, தொட்டு பார்த்து தடவி பார்த்து இதுனா சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, இவ்வளவும் பார்த்துட்டு அவன் ஒரு புடவை வாங்க ஒரு 250 பொருள் எடுத்து கீழே போடுவான் கடைக்காரன். ஒரே ஒரு புடவை தான் வாங்குவீங்க. அதை எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் லைட்டு ஃபெட் லைட்லாம் போட்டு வச்சிருப்பான். நம்ப மாட்டீங்க. வெளியில் எடுத்துட்டு வந்து சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பீங்க. இந்த வெளிச்சத்தில், சூரிய வெளிச்சத்தில் எப்படி தலைவர் கலைஞர் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன்.